அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் அடைக்கலமும் கோட்டையும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 9வது அதிகாரம் 37வது வசனம். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது, முந்தின நாள் ஜெபம் பண்ணும்படியா ஒரு மலையில ஏறினாங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவோட முக ரூபம் மாறினது, வஸ்திரம் வெண்மையாச்சு. அவங்க மோசேயும் எலியாவும் இயேசுவோட பேசுகிறத பார்த்தாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் கீழே மலையில இருந்து இறங்குறாங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இயேசுவை பார்க்கறதுக்கு திரளான ஜனங்கள் வர்றாங்க. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஒருத்த ஜெபம் பண்றான், போதகரின் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், போதிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, என் மகனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறான். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான், ஒரே மகன். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலக்களித்து அவனை கசக்கின பின்னும் அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது. ஒரு அசுத்த ஆவி அவனை பிடிச்சிருக்கு, அது அலக்களிக்குது, அவன் நுரை தள்ளுது. அவனை கசக்கின பின்பு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது. மத்தேயுல சொல்லியிருக்கு, அவனை தண்ணீர்லயும் தீலையும் கொண்டு போய் தள்ளி விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய கஷ்டங்களை அந்த அசுத்த ஆவியினால அவன் கஷ்டப்படுறான். அவனை விட்டு நீங்கிறது அரிதாய் இருக்கு, அவனை விட்டு போக மாட்டேங்குது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன். முதல்ல உங்களோட சீஷர்கள்ட்ட தான் போய் கேட்டேன் துரத்தணும் அப்படின்னு. அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவங்களால துரத்த முடியல. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா. முதல்ல சீஷர்களை பார்த்து பேசுறார். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. இந்த 9வது அதிகாரத்துல வசனத்துல சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அப்படின்னு பாக்குறோம். அப்ப வல்லமையும் அதிகாரத்தையும் சீஷர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க அத விசுவாசிக்கல, விசுவாசித்து செயல்படல. பிசாசுகளை துரத்த அவங்களால முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட இடத்துல இருந்த அவிசுவாசம்தான் காரணம். அப்ப அடுத்து ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எவ்வளவு நாள் நான் உங்க கூட இருப்பேன், எவ்வளவு நாள் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உன் மகனை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்ட்ட சொல்றாரு. மத்தேயுல சொல்லும்போது இவ்வகை பிசாசு சீஷர்கள் தனியா இருக்கிறப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் எங்களால துரத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுடைய அவிசுவாசம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறத அங்க வாசிக்கலாம். அப்ப ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து தங்களை தாழ்த்தி தேவ பலத்தினால நிரப்பப்பட்டு தேவ வல்லமைய பெற்று விசுவாசித்து செயல்படும் போது பிசாசுகளை துரத்த முடியும்.
அவன் சமீபித்து வருகையில், பிள்ளைய என்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே போய் கூட்டிட்டு வர்றார். பக்கத்துல வரும்போது பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்களித்தது. பக்கத்துல வந்த உடனே அந்த பிசாசு அலக்களிக்குது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அவன் பிசாசு அதட்டி அந்த மகனை சுகமாக்கி அப்பா கையில ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும் தேவனுடைய மகத்துவம். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுறாரு. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். நான் சொல்ற வார்த்தைய கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்ற. மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்கள்ட்ட பேசுறாரு. அத கவனமாய் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய அவருக்கு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றணும், இதான் பிதாவினால தனக்கு கொடுக்கப்பட்ட பணி அப்படின்றத எப்பயும் நினைவுல இருந்தது. அடிக்கடி சீஷர்கள்ட்ட தன்னுடைய மரணத்தை குறித்து அவங்ககிட்ட பேசுறாங்க. ஆனா அவங்க சீஷர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்குள்ள இவர்தான் மீட்பர், இவர்தான் மேசியா, நம்மளை ரட்சிக்கிறவர், அந்த கண்ணோட்டத்திலே இவர் ராஜாவாயிருவாரு, இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் சீஷர்கள்ட்ட இருந்துச்சு. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறிச்சு அவங்களுக்கு அந்த கருத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த அந்த அர்த்தமே அவங்களுக்கு புரியல. இயேசு மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்றத அர்த்தம் அவங்களுக்கு புரியல. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். அவர்கிட்ட போய் கேட்கறது தங்களுக்கு புரியல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் ஒரு பயத்தினால அதையும் செய்யல. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. அந்த 12 சீஷர்களுக்குள்ள நம்ம யார் பெரியவன் அப்படின்ற வாக்குவாதம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. லூக்கா 22வது அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் கூட மறுபடியும் அவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் உண்டானத அங்க பார்க்கலாம். இப்ப யார் பெரியவன் அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள ஏற்பட்டு வாக்குவாதம், நான் பெருசு நீ பெருசுன்னு வாக்குவாதம் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து, இருதயத்துல இருக்கிற யோசனைகள் கூட அவருக்கு தெரியும். அது அவர் அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமக்கருகே நிறுத்தி, அவங்களுக்கு முதல்ல அந்த பிரச்சனையை நீக்கணும், யார் பெரியது அப்படின்றத அவங்க உணரணும். அப்படின்றதுக்காக ஒரு சிறு பிள்ளைய கூப்பிட்டு தாம் பக்கத்துல நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாரிலும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். இப்ப அவங்க கேள்விக்கு, அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைக்கு பதில் சொல்றாரு. சிறு பிள்ளைய ரொம்ப தாழ்மையா இருக்கும், சுயநலம் இல்லாமல் இருக்கும். சிறியவர் அப்படின்றது சேவை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி தங்களை தாழ்த்தி சுயநலம் இல்லாம சேவை மனப்பான்மையோடு செயல்படுறவங்க தான் பெரியவனாய் இருப்பான்றத அவங்களுக்கு விலக்கி காட்டுறாங்க. சிறு பிள்ளைய என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்.
அப்படி தங்களை தாழ்த்துறவங்கள ஆண்டவர் உயர்த்துவாரு. அவங்கதான் பெரியவங்களாய் இருப்பாங்க. சிறு பிள்ளைய போல இருக்கிறவங்கள தேவன் அவங்கதான் பெரியவர்களாய் இருப்பாங்க தேவனுடைய ராஜ்யத்துல. உலக பிரகாரமான நம்ம யார் பெரியவனாய் இருக்கிறான்னு கேட்டா, நல்ல பலசாலியா இருக்கணும், இல்ல பணம் படைத்தவனா இருக்கணும், இல்ல திறமை உள்ளவர்களா இருக்கணும், உயர்ந்த பதவியில இருக்கணும், அவங்கதான் பெரியவங்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில யார் தன்னை தாழ்த்தி எளியவனா இருக்கானோ அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். இந்த லூக்கா 22வது அதிகாரத்துல கூட சீஷர்கள்ட்ட ஆண்டவர் பேசும்போது, யார் பணிவிடை செய்கிறானோ அவன்தான் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம். அப்ப நம்மளும் கூட நம்மளை தாழ்த்தி மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாய் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்ம நம்ம அவன்தான் பெரியவனாய் இருப்பான் அப்படின்றத சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, மலையில இருந்து இறங்கி வரும்போது திரளான ஜனங்கள் இயேசுவை எதிர்கொண்டு போறாங்க. ஒரு மனுஷன் சொல்றான், என் மகனுக்கு பிசாசுனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அவனை கசக்கி அவனை கஷ்டப்படுத்துது, அலக்கழிக்குது, ஆனா அவனை விட்டு போக மாட்டேங்குது, உம்முடைய சீசர்கள்ட்ட கூட்டிட்டு வந்தோம், அவங்களால துரத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஆண்டவர் முதல்ல சீசர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எவ்வளவு நாளைக்கு உன் கூட இருப்பேன், எவ்வளவு நாள் உன்னிடத்துல பொறுமையா இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவங்க பயன்படுத்தல, அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்துச்சு. இதெல்லாம் தான் அது தடையா இருந்துச்சு. அத ஆண்டவர் அவங்க கூட பேசுறாங்க. அதுக்கப்புறம் அசுத்தாவிய துரத்தி அதட்டி அவனை குணமாக்கி தகப்பன் இடத்துல ஒப்பு கொடுத்துறாரு. இயேசுவை தேடி வந்த அனைவரும் அற்புத சுகத்தை பெற்று கொண்டாங்க. இங்க இந்த மனுஷன் தன்னுடைய மகன் சுகமாறத பாக்குறோம். இந்த மாதிரி இயேசு செய்யறதெல்லாம் பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தைய கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷகுமாரன் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை இவங்களுக்கு புரியல, மறைபொருளா இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்கவும் அவங்க பயந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த வார்த்தையின் பொருளை அவங்க அறிந்து கொள்ளல. அதுக்குள்ள இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு, யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இருதயத்தின் யோசனையை அறிந்து ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு, இந்த பிள்ளையை யார் ஏற்றுக்கொள்றானோ அவன் என்னை ஏற்றுக்கொள்றான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான், யார் சிறியவனா இருக்கானோ அவன்தான் பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிறு பிள்ளைய போல தாழ்மையுள்ளவர்களா, சுயநலம் இல்லாதவர்களா, சேவை செய்கிறவர்களா இருக்கும்போது அவன்தான் பெரியவனாய் இருப்பான்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே விசுவாசத்துல வல்லவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் அறிந்து கொண்டவர்களாய் செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இப்பொழுதும் எங்களை வேதனைப்படுத்துகிற பிரச்சனைகள் எல்லாம் உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க செயல்பட்டு அற்புதத்தை செய்து ஆண்டவரே எங்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்களும் சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மை உள்ளவர்களாய், சுயநலம் இல்லாதவர்களாய், ஆண்டவரே மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேகர் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களுக்குரிய பங்கை நிறைவேற்ற கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.